மரியே வாழ்க. அன்பிய கூட்டங்களில் எதுக்காக நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள நற்செய்தியை இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்பிய கூட்டத்தில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய நன்மை. எப்படின்னா, அந்த சண்டே நீங்கள் இன்றைக்கி சண்டே அட்டன் பண்ணிட்டு அன்பிய கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபாதர் சொன்னதே மாற்றி மாற்றி சொல்லுவீங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஏன் ஃபாதர் இதை சொல்லியிருக்கலாமே, ஃபாதர் ஏன் இதை சொல்லாத விட்டுட்டாரு அப்படின்ட்டு குறை வேற சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. சரியா? ஃபாதர்ஸ் சொல்கிறதுக்கு எதிர்த்து பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. சரியா? என்னன்னா, அவங்க அவ்வளோ அதுக்கிட்ட வந்திருக்காங்க, அவ்வளோ நல்லா சிறப்பாக எல்லாம் செய்கிறாங்க. அப்போது அதுக்கு நம்ம தான் திங்க் பண்ணி சொல்லணும். சரியா? அவங்க சொல்கிறது கேட்டுக்கணும், நம்ம என்ன செய்யணும் அதுக்குன்னு தான். இப்போ அவங்க நம்ம அந்த சண்டேவே அதே சண்டே இன்னைக்கு வைக்கிறாங்க, அதை நம்ம மீட்டிங் வைக்கிறோன்னா ஒருத்தர் வரைந்த ஒரு ஓவியத்தின் மீது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, அது ஓவியத்தை இன்னொட்டா நீங்கள் வரைகிற மாதிரி அர்த்தம், அதில் எந்த பலனும் கிடையாது. சரியா? அதுவே நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள நற்செய்தியை இந்த ஞாயிற்றுக்கிழமை அண்டை கூட்டத்தில் படிக்கும்போது பகிரும்போது உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஒயிட் ஷீட் கொடுக்கப்படுது. அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணம் போல் நீங்கள் அதை சிந்தித்து அழகாய் வரைகிறீங்க, ஆளுக்கு ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறீங்க. சரியா? அங்கே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிது, ஒரு நல்ல ஒரு சிறப்பான செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிறோம். சரியா? அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெரிய ஒரு நன்மையான காரியம். அன்பிய கூட்டத்தில் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை நம்ம பார்க்குறதுக்காமல் படிக்காமல் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியை படித்து அதை பகிர்ந்து பேசணும். அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மரியே வாழ்க.